சர்ச்சைக்குரிய யூடியூபரான டிடிஎஃப் வாசனோட காதலி அப்படின்னு சொல்லிட்டு கிசுகிசுக்கப்பட்டு வந்த ஷாலின் ஜோயா விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக்கு விட்டு கோமாளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானாங்க. அவங்க ஒரு பேட்டியில் இப்போது என்னையெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அந்த வகையில் கேரளாவில் பிறந்த நடிகை ஷாலின் ஜோயா குழந்தை நட்சத்திரமாக மலையாள திரைப்படமான ஷோபிசில் அப்படிங்கிற படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை தொடர்ந்து ஆட்டோகிராஃப் படத்தில் நடித்து புகழ் பெற்று வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்சமா என்ன ஆங்குட்டி, மல்லு சிங், கர்மயோதா, ரெபிகா ஊதுப், கிழக்கை மாலா, விசுதன், தமகா ஆகிய படங்கள் நடிச்சிருந்தாங்க. மலையாள படத்தில் நடித்து வந்த இவங்க கடந்த 2016 தமிழில் வெளியான ராஜா மந்திரி அப்படிங்கிற படம் நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து கண்ணகி அப்படிங்கிற படத்துலையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. இப்படி திரைப்படத்தில் நடித்த ஷாலின் ஜோயா விஜய் டிவியில் குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியில் குக்கா கலந்துக்கிட்டாங்க. இப்போ இவங்க ஜீ தமிழில் ஒளிபரப்பாக்கிட்டு இருக்கிற சமையல் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நடுவராக இருக்கிறாங்க. இந்த நிலையில் ஷாலின் ஜோயா ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது, என்னையெல்லாம் யாருங்க கல்யாணம் பண்ணிப்பா, காதலிக்கிறதுக்கான ஆளும் நான் இல்லை, கல்யாணத்துக்கான ஆளும் நான் இல்லை, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவன் ரொம்ப கஷ்டப்படுவான், என்னோட யோசனை முழுக்க சினிமா பற்றி தான் இருக்குது, கல்யாணம் அப்படிங்கிறது எனக்கான விஷயமா நான் நினைக்கவே இல்லை, இதனால வருங்காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷாலின் ஜோயா அந்த பேட்டியில் திருமணத்தை பற்றி மனம் திறந்து பேசியிருக்காங்க. அந்த வகையில் யூடியூபரான டிடிஎஃப் வாசனை ஷாலின் ஜோயா காதலிச்சு வரதா சொல்லப்பட்டுச்சு. 2 பேருமே ஜோடியாக இருக்கிற வீடியோக்களுமே வெளியாச்சு. இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு வதந்திகள் பரவுச்சு. இந்த நிலையில் வாசன் தன்னோட மாமா பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.